காதலிச்சு திருமணம் பண்ற 2K கிட் இல்ல நான். கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கிற 90s கிட்ஸ். நான் என் அனுபவத்துல சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு காதல் கிடைக்கலன்றீங்க. அந்த அனுபவத்துல தாங்க நான் சொல்றேன். இன்னைக்கு பெரிதும் பொருத்தமானது திருமணத்திற்கு பின் காதலே என்று. மனைவிக்கு தாஜ்மஹால் கட்டிய அதிசயம் அன்று, காதலியை மனைவி ஆக்கினாலே அதிசயம் தான் என்று. ஐயா எப்பயுமேங்கய்யா காஃபிக்கு சுகரும் கட்டிக்க போற ஃபிகரும் அம்மா கையில விட்டுறது நல்லதுங்கய்யா. ஐயா காதலிச்சு போலீஸ்ட அடி வாங்குறத விட திருமணம் பண்ணி மனைவி கிட்ட அடி வாங்குறது நல்லது. அதுல ஒரு லவ் இருக்கும். திருமணம் பண்ணி மனைவி கிட்ட அடி வாங்கணுமோ? ஐயா காதலிச்ச எல்லாரும் திருமணம் பண்ணிப்பாங்களான்னு தெரியாது. ஆனா திருமணம் பண்ண எல்லாரும் காதலிக்கலாம் அப்படின்றதுதான் உண்மை. ஐயா இந்த காதல் அப்படின்றது 6 பேக் மாதிரி சொன்ன பொய்ய கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த திருமணத்திற்கு பின் காதல் இருக்குல்ல, அது தொப்ப மாதிரி அது பாட்டு கிடக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. காதலுக்கு பின் திருமணம் அப்படின்றது பாட்டி சுட்ட வடை மாதிரி. அந்த வடைய எந்த காக்கா எப்ப வேணா தூக்கலாம். ஆனா அந்த திருமணத்திற்கு பின் காதல் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த பாட்டி மாதிரி எந்த காக்காவும் தூக்க முடியாது. ஐயா இத பாக்கியராஜ் ஸ்டைல்ல சொன்னா, எந்த காதலி உங்க மனைவி ஆகலாம், பட் உங்க மனைவி ஒருபோதும் என்ன காதலி ஆக முடியாது. சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுக்கு பெருதாங்க அந்த காதலிச்சு கல்யாணம் பண்றது. பாவிகளா, இது நமக்கு தேவையா? இந்த காதலிக்கும் போதுங்கய்யா வாட்ஸ்அப் சாட் பாத்தீங்கன்னா, ஐ லவ் யூ ஸ்வீட் ஹார்ட் டார்லிங், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னுவாங்க. இந்த காதல் கல்யாணத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வரும்போது 1/4 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம், மறக்காம அந்த மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா காதல் காணாம போய்கிறது. எதையாவது ஒன்றை எக்ஸ்பெக்ட் செய்து வருவது காதல், இருப்பதை அக்செப்ட் செய்வதுதான் திருமணம். திருமணத்திற்கு பின் வாழ்க்கைன்றது பெரிதும் இன்றைய காலத்தில் பொருந்தும்ன்றதான் உண்மைங்கயா. அண்டர்ஸ்டாண்ட் இல்லாத வாழ்க்கையும் சென்டர் ஸ்டாண்ட் இல்லாத பைக்கும் ஒண்ணுங்கயா, ரெண்டும் ஒரே நிலைமை தான். இதுவே திருமணத்திற்கு பின் காதலிக்கிறாங்கல்ல, அதுல ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா கணவன் சொன்னா, வீட்டில் தொலைக்காட்சி இயங்கி கொண்டிருந்தது, கிரிக்கெட் வைத்தேன், பூரி கட்டை வந்தது, சன் டிவி சீரியல் மாட்டினேன், பூரி 2 செட் வந்ததுன்னு சொன்னா காதல்ல என்ன தெரியுமா அர்த்தம்? புருஷன் கடல் கடந்து வெளிநாட்டுல இருப்பான், போன்லயும் பர்ஸ்லயும் பொண்டாட்டி போட்டோ வச்சுக்கிட்டு அப்பப்ப வேலைக்கு பலுக்கு நடுவுல தெரியாம எடுத்து பாக்குறானே, அது காதல். 1000 சண்டை இருக்கும் புருஷனுக்கும் மனைவிக்கும். ஆனா மனைவி தனது கணவருக்கு இது பிடிக்குமே அப்படின்னு சமைச்சு வச்சுக்கிட்டு ஜாடமாடியா அதை சாப்பிட சொல்ல அவருக்கு பிடிச்ச செஞ்சிருக்கிறேன்னு சொல்றாளே, அது காதல். சமைச்சத கையில கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டா பரவாயில்ல, ஊட்டி விட்டு எப்படி இருக்குன்னு கேட்கிற மனைவிக்கு அதுல உப்பே இல்லைனாலும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றாரே கணவர், அது காதல். அப்படின்னா இது அனைத்துமே திருமணத்துக்கு பின் காதல் தான் நடக்கும். ஆனா நீங்க நிறைய பேர் காதலிச்சுட்டு வேற ஒரு திருமணம் பண்ணிட்டு பழைய காதலை நினைத்து கொண்டிருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாடிய மலரை அப்புறப்படுத்துங்கள், உங்களோடு வாழும் மலரை பத்திரப்படுத்துங்கள் என்று சொல்லி நடுவர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வீட்டில் அப்பா அம்மா பார்த்து வச்ச திருமணம் தான் காதல். அவர் சுவைச்சிருக்கிற பார்வை இருக்க கேட்க 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 நமக்கெல்லாம் இப்படி அமையாம போச்சே, ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அதுதான் காதல்ன்றார். ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. ஆனா இவர்கிட்ட எப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. வாங்க பாலகிருஷ்ணன் வாங்க. நடுவர் அவர்களே, ஒரு சிறப்பான தலைப்பு, இன்றைய சூழல்ல பொருத்தமானது. திருமணத்திற்கு பின்பு காதலா, காதலுக்கு பின்பு திருமணமா அப்படின்னு தலைப்பு சிம்பிளா சொல்றேன். இந்த காதல் இருக்கு பாத்தீங்களா, காதல் அது பல்லு வளர்க்குற மாதிரி, பிரஷ் பண்றது. இந்த திருமணம் இருக்கு பாத்தீங்களா, திருமணம் அது டிஃபன் சாப்பிடுற மாதிரி. நாங்க என்ன சொல்றோம், பல்லு விளக்கிட்டு டிஃபன் சாப்பிடுவோம்னு சொல்றோம். அவரு என்ன சொல்றாரு, டிஃபன் சாப்பிட்டு கூட பல்லு விளக்கலான்னு சொல்றாரு. இப்போ திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய காதலுக்கும் திருமணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய காதலுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? சொல்லுங்க. ஒரு நாளாவது இந்த பிள்ளைய பைக்ல ஏத்திட்டு போக மாட்டோமான்னு விருப்பப்பட்டா அது எங்களுடைய திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய காதல். ஒரு நாளாவது இந்த பிள்ளைய வண்டியை விட்டு ஏத்தல அப்படின்னு சொன்னா அதுதான் திருமணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய காதல். திருமணம் பண்ணா இந்த கூத்து நடக்குமா? ஒரு நாளாவது வாயை திறந்து பேச மாட்டாளன்னு கேட்க மாட்டோமான்னு யோசிச்சா அது திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய காதல். வாயை திறந்தா தொணன்னு நொய்னு பேசிட்டே இருக்க, இது வாயே மூடாதான்னு சொன்னா அது திருமணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய காதல். அப்படி இருக்கும். ஆமா, இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இங்க திருமணத்திற்கு பின் காதல் செழிப்பா இருக்குன்னு சொல்ற, அதுக்கே ஒரு மன தைரியம் வேணும் சார். இப்ப நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம் தெரியுமா?
திருமணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய காதல் பூ மாதிரி ஃப்ளவரா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா அது புஷ்பா மாதிரி பயரா வந்து சேருதே சார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, காதல்ல மட்டும் இல்ல கல்யாணத்திலையும் பிரேக்கப் இருக்கு. இப்போ காதல்ல பிரேக்கப் ஆச்சுன்னு வைங்களேன், ஒரு பொண்ணையும் பையனையும் மட்டும்தான் பாதிக்கும். ஆனா கல்யாணத்துல மட்டும் பிரேக்கப் ஆச்சுன்னா 2 உறவுகள் பாதிக்கப்படும், 2 சொந்தங்கள் பாதிக்கப்படும், 2 ஊரே பாதிக்கப்படும். ஓ, காதல் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாம விட்டுட்டா என்ன ஆகும்? திருமணத்திற்கு பின்பு காதலிக்கணும்னு சொல்ற பெற்றோர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வயசுல உங்களுக்கு நல்ல ஆளை செலக்ட் பண்ண தெரியாதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். இன்னைக்கு நம்ம பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் 10th படிக்கிறோம், 11th 12th ஆர்ட்ஸ் குரூப்பா சயின்ஸ் குரூப்பா மேக்ஸ் குரூப்பா சொந்தமா பிள்ளைங்க தேர்ந்தெடுத்தா பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதே 12th முடிச்ச உடனே ஆர்ட்ஸ் காலேஜா சயின்ஸ் காலேஜா மெடிக்கலா லாவான்னு சொல்லி அந்த பொண்ணோ பையனோ சொந்தமா முடிவெடுத்தா பெருமைப்படுறாங்க. ஆனா 25 வயசுல எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு பிள்ளைங்க சொன்னா அது தப்புன்னு பெற்றோர்கள் கண்டிக்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். 25 வருஷம் 1/4 நூற்றாண்டு காலம் இந்த பூமியில சமுதாயத்துல வாழ்ந்த ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையை கூட தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அறிவு இல்லைன்னா பிரச்சனை அவங்கள்ட்ட இல்ல, வளர்த்த பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த மேடையில சொல்றேன் சார். எனக்கு கிடைக்காத படிப்பு என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு பெற்றோர் நினைக்கிறாங்க. எனக்கு கிடைக்காத வேலை என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு கிடைக்காத வசதி என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு கிடைக்காத காதல் என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு என்னைக்கு பெற்றோர்கள் நினைக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த நாடு வல்லரசு ஆகும்னு சொல்லி ஒரே ஒரு செய்தி சார். வெற்றிமாறன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெற்றிமாறன் ஒரு மிகச்சிறந்த டைரக்டர். அவரு வளராத காலத்துல ஒரு பொண்ணு காதல சொல்லும் போது அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு, நான் சாதிக்கிறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும், ஒருவேளை 10 வருஷம் கழிச்சு நீ இதே காதலோட இருந்தீனா நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். நம்ம காதல் என்னோட வெற்றியவோ உன்னோட வெற்றியவோ பாதல்சா அது காதல் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்றாரு. அந்த பொண்ணு வெயிட் பண்ணுது. 10 வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒன்னா மனமொற்று கல்யாணம் பண்றாங்க. காதல் நம்பிக்கை தரும், காதல் ஜெயிக்கலாம்ங்கிற வெற்றியை தரும். அதனால் இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்காங்கன்றதுக்கு அது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்று சொல்லி நடுவர் அவர்களே, காதலுக்கு பின் திருமணம் என்பது நிரந்தரம், அது ஒப்பந்தம். திருமணத்திற்கு பின் காதல் என்பது நிர்பந்தம் என்று சொல்லி பேச வாய்ப்பு தந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக காதலுக்கு பின்னாடி திருமணம் பண்ணணும்னு சொன்னா 10 வருஷம் காத்திருக்கணும். எப்படி ஒரு நெருக்கடி இருக்கு பார்த்தீங்களா நமக்கு? அவ்வளவு நாள் தாங்கும். நீ பாட்டு காதலிச்சிட்டு 10 வருஷம் காத்திருக்காத, அதுக்குள்ள வேற யாராவது புகுந்துருவான் இடையில. சீக்கிரத்திலே கல்யாணம் முடிச்சிடணும்ப்பா. வாங்க புலவரையா வாங்க.